நேர்மைக்கு பேர் பெற்ற கும்பராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயம்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி அன்பு நேயர்களுக்கு சில பல ஆண்டுகளாகவே ரொம்பவே தொழில் ரீதியாக கஷ்டத்தை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இதுக்கு மேலே படிப்படியாக உங்கள் கஷ்டங்கள்லாம் குறைய போகுது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, இதுக்கு அடுத்த காலகட்டங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது. எதெல்லாம் தடையாக நின்றுச்சோ அந்த விஷயம்லாம் டக்கு டக்குன்னு நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறேங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றியும் என்ன மாதிரியான சிறப்பான நற்பலன்கள்லாம் நடக்க போகுது, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுதுங்க. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மேலும் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அல்லது சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த கும்பராசி என்பவர்களுடைய குணாதிசயங்கள் ஃபஸ்ட்டு என்ன, மற்றவங்களுடைய கண்ணுக்கு நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக தெரிய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவங்க கிட்ட அதாவது அளவு கடந்த பொறுமையும் நிதானமும் அதிகமாக இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையாக பொறுப்பாக செஞ்சு முடிப்பாங்க. இவங்க ஓவியம், சிற்பம் போன்ற ரொம்பவே பொறுமையோடு செய்யக்கூடிய வேலையை விரும்பி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஆட்டோமொபைல் சாதனம், கனரக இயந்திரங்கள் போன்றவற்றை பிரித்து போட்டுட்டிங்கன்னா சரி செய்து விட்டு மீண்டும் அசம்பிள் செய்வதில் வல்லவங்களாக அவங்க இருப்பாங்க. பெரிய நிறுவனங்களில் எலக்ட்ரிக்கல் வேலைகளை சர்வசாதாரணமாக கையாளக்கூடிய நபர்களாகத்தான் மோஸ்ட்லி இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. கும்பராசி அப்படிங்கிறது சனியின் காரகத்துவம் பெற்ற ராசி, அதாவது சனி பகவான் ஆட்சியுள்ள ராசி அப்படிங்கிறதுனால போடுற ட்ரெஸ்ஸுலேயும் சரி கரையோ அழுக்கோ அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் எந்த வேலையாக இருந்தாலும் இறங்கி செய்வாங்க. இவங்களுடைய மிகப்பெரிய பலமே இவங்களுடைய கடின உழைப்பு தாங்க. எப்படியும் உழைத்து இவங்க முன்னுக்கு வந்துடுவாங்க. ஆனால் எவ்வளவு உயரத்துக்கு போனாலுமே மனதுக்குள்ளே ஒரு விதமான ஒரு தாழ்வு மனப்பான்மை இவங்கக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது. ஆனாலுமே அதை மற்றவங்க கிட்ட வெளிக்காட்டிக்கவும் மாட்டாங்க. மேலும் இவங்க தங்களுடைய 31வது வயசில் இருந்து முன்னேற தொடங்குவாங்க. 40 வயசுக்கு மேலே வேகமாக முன்னேறி தங்களுடைய வாழ்க்கை இலக்கை 50 வயசில் அடைஞ்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நேர்மைக்கு பெயர் போன்றவங்க. இவங்க மற்றவங்க கிட்ட எந்த அளவுக்கு நேர்மையாக நல்ல விதமாக நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளை சுற்றிக்கிறவங்களும் ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும், நமக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இவங்களுக்கு அடிப்படையிலேயே அதிகமாக இருக்கும். இருந்தாலும் கூட இவங்களை மற்றவங்க ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி, அதாவது தன்னுடைய தேவைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் குப்பையில் போடுற காகிதம் மாதிரி சுருட்டி போட்டுருவாங்க. அதனாலேயே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு மற்றவங்க மீது ஒரு பிணைப்பு, அதாவது அன்பு பாசம் வைக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கும், பதட்டப்படுவாங்க. ஏன் அப்படின்னா சடார்னு யாராவது நம்மளை தூக்கி எறிஞ்சிருவாங்களோ அப்படின்ற பயம். எது மனசில் பட்டாலும் டக்கு டக்குன்னு கேட்டு கஷ்டத்தை மட்டுமே பார்த்தவங்க என்ன சொன்னாலும் பட்டுன்னு நம்பிடுவாங்க. நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நன்மை தரக்கூடியவங்க, நம்மளுக்கு நன்மை செய்கிறவங்க அப்படின்னு ரொம்பவே ஆழமாக நம்பக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி அன்பர்கள். எல்லாமே துணிஞ்சு பண்ணுவாங்க. ஆனால் இவங்களே அறியாமல் அவங்க மனசுக்குள்ளே ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை எப்பொழுதுமே இருக்கும். அது ஏன் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியாது, அது வெளியவும் காட்டிக்கவே மாட்டாங்க. கூச்ச சுபாவம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். அதனாலேயே கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்க வேண்டிய விஷயங்களை கேட்கவே மாட்டாங்க, அந்த கூச்ச சுபாவம் இருப்பதனால. இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் கஷ்டம்தான். நாலா பக்கமும் நாலா திசையிலையும் கஷ்டத்தை மட்டுமே இந்த கும்பராசிக்காரங்க அவங்க வாழ்க்கையில் பார்த்துட்டு வராங்க. எதனால் இவங்களுக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மற்றவங்களுக்கு பாரபட்சம் பார்க்காம உதவி பண்ணுறதுனால மட்டும்தான் இவங்களுக்கு பிரச்சனை வருமே தவிர இவங்களுக்கு வேறு எந்த வழியிலையுமே பிரச்சனை வராது. முன்ன பின்ன தெரியாதவங்களாக இருந்தாலுமே அவங்களுக்காக ஓடி போய் சின்ன ஒரு உதவியாக இருந்தாலுமே செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவங்க தான் இந்த கும்பராசி. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள சுற்றி இருக்கவங்க இவங்களை ஒரு பகடக்காயாக பயன்படுத்திக்கிட்டு தேவையில்லாத நேரத்தில்
தேவைப்படாத நேரத்தில் இவங்களை கழட்டி விட்டுருவாங்க. எப்பெல்லாம் தேவைப்படுறாங்களோ அப்போல்லாம் இவங்களை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுமே இந்த கும்பராசிக்காரங்க மற்றவங்கக்கிட்ட ரொம்பவும் பணிவாகவும் அன்பாகவும் தான் நடந்துக்குவாங்க. பாதி நாள் இவங்களுக்கு, அதாவது பாதி இரவு வந்து இவங்களுக்கு குழப்பத்திலேயே முடிஞ்சிருக்கும். வாழ்க்கையை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம வாழ்க்கையை இப்படி இருக்குது, எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே, நம்மளுக்குன்னு ஒரு லட்சியமே இல்லையே, நம்ம எப்படி வாழ்கிறது, எதை வச்சு எதனுடைய அடிப்படையில் வாழ்கிறது அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் இவங்களுக்கு நிறைய இருக்கும். இதனாலேயே பாதி இரவு இவங்களுக்கு தூக்கமின்மை காரணமாக நிறைய பிரச்சனையை பார்ப்பீங்க. நைட்டில் தூக்கம் வராது, பகலில் நேரத்தில் வந்து தூக்கம், ஒரு வேலை செய்கிற இடத்துல தூங்குவீங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். அது தினம் நடக்கும். இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? நான் எப்போ தான் நல்லா இருக்கிறது, என் வாழ்க்கையில் எப்போ ஒளி பிரகாசம் வரும், நான் எப்போ நல்லா இருப்பேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்கள் ராசி அதிபதி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே கொடுப்பாரு. நல்லா பயந்துக்காதீங்க. குறிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் கண் கூட பார்க்க போகிறீங்க. நம்ம எவ்வளவு நல்லது செஞ்சாலும் திருப்பி நம்மளுக்கு நல்லதே வரமாட்டேங்குது, சுற்றியும் கெட்டதாக வருது. நம்ம கூட இருக்கவங்களே நம்ம எப்போ குழியில் விழுவோம் அப்படின்னு காத்துட்ருக்காங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய போகுது. இந்த விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஆனால் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு அடுத்தடுத்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியானவங்க, பணிவானவங்க. எந்த வேலை சொன்னாலும் அமைதியாக செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு நல்ல உள்ளம் படைத்தவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க. இருந்தாலுமே இவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, சுற்றி ஒரே பிரச்சனை, நிம்மதியே இல்லை. நிம்மதி எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை. குடும்பத்தில் கடன் பிரச்சனையால் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டுருப்பீங்க. அந்த நிலையெல்லாம் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அந்த நிலை மாறும். நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது நடக்கும். அதனால் கவலையே படாதீங்க. சனி பகவானுடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இதனால் உங்கள் பிரச்சனையெல்லாம் ஒரே முட்டுக்காக முடியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. படிப்படியாக கண்டிப்பாக முடியும். தெய்வத்தின் மீது சக்தி, அதாவது நம்மளுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வேணும்ல, நம்மளுக்கு இது நடக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோட கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு பிரச்சனையாக சால்வ் ஆகும். இந்த பிரபஞ்சமே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பிரபஞ்சம்தான். ஒரு நம்பிக்கை இருந்தால் தான், ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை இருந்தால் தான் நமக்கு ஒரு இது நடக்கும் அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றும். அந்த மாதிரி கடவுள் மீது முழு நம்பிக்கையை வைங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நல்லதே நினைங்க, நல்லது பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணி கொடுங்க, தானங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் அந்த கடவுள் கொடுப்பாங்க. எங்கே நான் எவ்வளோ பிரச்சனை பார்த்துட்ருக்கேன், எவ்வளோ நல்லது பண்ணாலும் எனக்கு நல்லதே வர மாட்டேங்குது, பிரச்சனை மட்டும்தான் வருது, புதுசாக முன்ன பின்ன தெரியாதவங்களால கூட பிரச்சனை வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னா அந்த நிலை எல்லாமே மாறப்போகுது. புதுசாக ஒரு நபரால் உங்கள் வாழ்க்கை தரமே உயரப்போகுது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் புதுசாக ஒரு நபர் மூலியமாக, அந்த புதுசாக வர நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கூட ஏற்கனவே பழகினவர்களாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருக்கலாம், முன்ன பின்ன தெரியாத ஒரு நபராக இருக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு நபரால் நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. இது நீங்களே வியப்பாக பார்க்கக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு நபரால் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் பெற போகிறீங்க. யாரெல்லாம் உங்களை கேவலமாக பார்த்தாங்களோ, அசிங்கமாக நினச்சாங்களோ, அவங்க முன்னாடி நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போவீங்க. அவங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுடைய நிலையும் தரமும் உயரப்போகுது. இது நீங்களே என்றைக்குமே யோசித்து பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு நல்ல விதமான மாற்றத்தை பார்ப்பீங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். சரி வாங்க, இப்போ நம்மளுடைய அதாவது இந்த கும்ப ராசியில் கிரக நிலைகள் எங்கெங்கே அமைஞ்சிருக்கு, என்னென்ன பலன் தரும், எப்படியான மாற்றத்தை கொடுக்கும், என்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய சின்ன பரிகாரங்கள் கூட உங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கூச்சம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். இதனாலேயே மற்றவங்களாம் இவங்களை ஒரு ஏளனமாகவே பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட கும்பராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது, கிரகங்களுடைய அமைப்பால்
என்னென்ன மாதிரியான பலனை பார்க்க போகிறீங்க, என்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை கும்பராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்கன்னா, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கரெக்டுன்னு சொல்லி பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தேவைக்கான பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் திருப்தியாக இருப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகளால் மதிப்பும் மரியாதையும் அதிகமாக கிடைக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க. வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடக்க போகுது. சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய நிலை வருங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொண்டா கூடுமானவரை விட்டு கொடுத்து போங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ணிவிடுங்க. தந்தையின் உடல்நலத்தில் கவனம் ரொம்ப செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுடைய குல தெய்வத்தை பிரார்த்தனை ஏதாவது வச்சுருக்கீங்க, வேண்டுதல் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சீக்கிரம் அதை நிறைவேற்றிக்கோங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளுக்கு உதவி கண்டிப்பாக, அதுவும் நீங்கள் கேட்காமலேயே செஞ்சு கொடுப்பாங்க. இதனால் கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீங்க. மற்றபடி பதவி உயர்வோ சலுகை உயர்வோ கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையாக உழைச்சிங்கன்னா மட்டுமே விற்பனையை அதிகரிக்க முடியும். லாபமும் உங்கள் கைக்குள்ளே வரும். சக வியாபாரிகளோடு கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இணக்கமாக நடந்துக்கணும். இல்லைன்னா பலவிதமான பிரச்சனையை பார்க்க வேண்டியதாக வரும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வராது. உறவினர்கள் கண்டிப்பாக அனுசரணையாக நடந்துக்குவாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 10, 12. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 9. வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். அதே போல் கிரக நிலைகளை பார்க்கும்போது ராசியில் ராகு இருக்காரு, தனவாக்க குடும்பஸ்தானத்தில் சனி இருக்காரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு, சுகஸ்தானத்தில் சூரியன் இருக்காரு, பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் கூட்டணியில் இருக்காங்க. ரணருடன் ரோகஸ்தானத்தில் குரு இருக்காரு, களத்திர ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு. மேலும் எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய அமைப்பால் இடமாற்றம் கிடைக்கும். தேவையற்ற மன சஞ்சலம் வரும். அதனால் யார் எது சொன்னாலும் இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுருங்க. தேவையில்லாமல் எதையும் யோசித்து கவலைப்படாதீங்க. யாரையும் நேருக்கு நேராக எதிர்க்காமல் அனுசரித்து போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கெட்ட கனவு அப்படிங்கிறது வர தோன்றும். வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னாடி சரியாயிரும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மெத்தமாக காணப்பட்டாலுமே பண வரவு இருந்துகிட்டே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் வரும். அதுக்கப்புறம் சரியாயிரும். மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் திடீரென செலவுகள் வரும். உறவினர்கள் மூலமாக நன்மைகள் நிறைய கிடைக்கும். பெண்களுக்கு யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து போவது நன்மையை கொடுக்கும். மேலும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு பாராட்டுகள் நிறைய கிடைக்கும். வெளிநாடு பயணங்கள் இனிதே நல்லபடியாகவும் உங்களுக்கு அமையும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே நீங்கும். திடீரென செலவுகள் வரும். அதனால் எப்பொழுதுமே உங்களுடைய சேஃப்டிக்காக பணம் வச்சுட்டே இருங்க. மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள ஆர்வம் அதிகமாக இருக்கும். இருந்தாலுமே இந்த மாதிரி போட்டிகளில் நீங்கள் கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் அதோட கவனத்தையும் சேர்த்து நீங்கள் கவனிப்பது நல்லது. பாடங்களை படிப்பதில் கூடுதல் கவனமும் ஆசிரியர் இடத்துல பேசும்போது நிதானத்தையும் நீங்கள் கடைபிடிக்கணும். மேலும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திர நாதன் செவ்வாய் மூல சாதகமான பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறார். மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பார். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் அதிகமாக ஆர்வத்தை காட்டுவீங்க. புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. முக்கிய நபர்களின் ஆதரவும் அவங்களால லாபமும் கிடைக்க போகுது. உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும். மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை திறமையோடு செஞ்சு முடித்து பாராட்டப்படுவீங்க. மேலும் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருந்த டென்ஷன் நீங்கி கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கிடைக்கும். குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்களால் தேவையான உதவிகள் கிடைக்கும். எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. மனதில் ஒரு விதமான மகிழ்ச்சி உண்டாயிட்டே இருக்கும்.
மேலும் பூரட்டாதி 1, 2, 3 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். எல்லா காரியங்களுமே நல்லபடியாக முடியுங்க. எடுத்துக்கொண்ட வேலையில் இருந்து வந்த பிரச்சனை நீங்க போகுது. ஆராய்ந்து எந்த வேலை செஞ்சாலுமே அதில் அந்த காரியம் எல்லாத்துலேயுமே சாதகமான பலனை மட்டும்தான் பெறுவீங்க. ஆயுதங்களை மட்டும் பயன்படுத்தும் போது, வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருங்க. வீண் செலவு ஏற்படும் அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே உங்கள் சேஃப்டிக்காக பணம் வச்சுட்டே இருங்க. தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கோங்க. அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலுமே அது எடுபடாமல் போகலாம். அதனால் யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்காதீங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான வழிபட்டு வர எல்லா தடைகளும் நீங்கும். காரியத்தில் வெற்றி கிடைக்கும். மனதில் ஒரு விதமான மகிழ்ச்சியும் கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம கும்பராசி அன்பர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, கும்பராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திர அன்பர்களுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய பலன்கள் என்ன, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.